தமிழகத்தில் மறைக்கப்படும் நீதிக்கு புறம்பான உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் வெளிப்படுத்தும் நமது ரிப்போர்ட்டட் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். சர்வ கட்சிகளுக்கு போட்டியாக தாமரை கொடியை ஏற்றி வைத்த மாவட்ட பொதுச் செயலாளர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மத்திய பாஜக தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து வாக்கு சேகரித்த சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மாலா செல்வகுமார் மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சோழிங்கநல்லூர் தொகுதியில் வாக்கு வங்கியில் திமுக முதல் இடத்தை பிடித்தாலும் அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டு தாமரையை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்து கட்சி தலைமையிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளார்கள். எதிர்வரும் 2026 நடைபெறும் சட்டசபை பொதுத் தேர்தலில் மத்திய பாஜக சோழிங்கநல்லூர் தொகுதியில் வாக்கு வங்கியில் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் முடிவோடு உள்ள மாவட்ட பொதுச் செயலாளர் மாலா செல்வகுமார் மேடவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் அருகில் சர்வ கட்சிகளின் கொடிகள் மேலே பறந்து கொண்டு இருப்பதை பார்த்தவர் அதைவிட தாமரை கொடி உயரமாக பறக்க வேண்டும் என்று கொடிக்கம்பத்தை அமைத்து முன்னாள் மாநில தலைவர் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து வந்து கொடியை ஏற்றி வைத்து தாமரையை முன் நிலைப்படுத்தி வருவது வரவேற்கும்படியாக உள்ளது என அக்கட்சியினர் பெருமிதம் பட்டுக் கொள்கிறார்கள்.